அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அப்போ கிதாபுகளில் நிறைய இடங்களில் லர்ஃபை ரெண்டாக பிரிப்பாங்க. லர்ஃபே இஸ்திக்ரார், லர்ஃபே லகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அல்ஃபியாலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஹம்து ஸலவாத்தில் அந்த பிஸ்மிக்கு லர்ஃபுல் லகு அப்படின்னு சொல்லுவாங்க. லர்ஃபுல் லகுனா என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன அப்படின்னு நம்ம நினச்சின்னு பார்க்கணும். லர்ஃபுல் லகுனா நம்ம என்னது ஷார்ட்டாக சொல்கிறாங்க, இஸ்தகர்ர முஸ்தகிர்ருன் அப்படிங்கிற அர்த்தம் வராமல் ஒரு ஜாரு மஜ்ரூருக்கு முத்தால்லிக் வந்ததென்று சொன்னால் அது லர்ஃபே லகு. நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹுவினுடைய பெயரை கொண்டு அபுத்ததிவு நான் தொடங்குகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு ஃபேலை கொண்டு வரோம்ல, அதுதான் அந்த பிஸ்மில்லாஹ் பி ஜாரு அல்லா மஜ்ரூரு அப்படிங்கிற ஜாரு மஜ்ரூருக்கு முத்தால்லிக் அப்படிதானே. அப்போ அபுத்ததியுங்கிற ஃபேலை நம்ம ஜாயின் பண்ணதுனால இதுக்கு பேர் லர்ஃபே லகு. இது அல்லாமல் ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெய்தாகிறவன் வீட்டிலே தரிபட்டிருக்கிறான். இஸ்தகர்ர ஜெய்துன் ஃபில் மஸ்ஜிதி, ஜெய்தாகிறவன் பள்ளியிலே தரிபட்டிருக்கிறான். முஸ்தகிர் இஸ்தகர்ர அப்படிங்கிற அர்த்தம் தானே கொடுக்குறோம். அப்போ இஸ்தகர்ர அப்படிங்கிற அர்த்தம் அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபேலை லாகிராகவோ அல்லது தக்தீராகவோ நாம் அர்த்தம் செய்தால் அதற்கு பெயர் லர்ஃபே லகு. நம்ம பிஸ்மில்லா இதில் ஃபேல் சொல்லப்படலை, இருந்தாலும் இஸ்தகர்ர அர்த்தம் வைக்கலை, எனவே இதுவும் லர்ஃபுல் லகு தான். அல்லது ஃபேல் சொல்லப்படுது, அங்கவும் இஸ்தகர்ர முத்தால்லிக்கா வரலை. உதாரணமாக மரர்த்து பி ஜெய்தின், ஜெய்தை கொண்டு நான் கடந்து சென்றேன். இங்கே இருக்கக்கூடிய பி ஜாரு ஜெய்து மஜ்ரூரு அப்படிங்கிறதுக்கு முத்தால்லிக் என்ன, முன்னாடி இருக்கக்கூடிய மரர்த்து. இங்கேயும் நமக்கு பார்த்தா தெரியும் ஜாரு மஜ்ரூருடைய முத்தால்லிக்கு இஸ்தகர்ர அப்படிங்கிற ஃபேலாக வரலை. எனவே இதுவும் லர்ஃபுல் லகுவில் கட்டுப்பட்டது. அப்போ லர்ஃபுல் லகு ரெண்டு வகை. என்னது, ஒன்றுது இஸ்தகர்ரங்கிற ஃபேலு சொல்லப்படாமல் வேறு ஒரு ஃபேல் அங்கு பயன்படுத்தப்பட்டாலும் சரிதான். இஸ்தகர்ரங்கிற ஃபேல் சொல்லப்படாமல் வேறு ஒரு ஃபயல் லாகிராகவே அங்கு பயன்படுத்தப்பட்டாலும் சரிதான். இதுவும் லர்ஃபுல் லகுவில் கட்டுப்பட்டது, லர்ஃபே முஸ்தகிர் கிடையாது. இது அல்லாமல் வரக்கூடிய எல்லாமே லர்ஃபே முஸ்தகிர். இது ஒரு சட்டம். இது அல்லாமல் இன்னொரு சட்டத்தை நம்ம இது கூட தெரிஞ்சுக்கிறோம். லர்ஃபுல் லகுவுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு சட்டம் இருக்குது, ஒரு தர்கீப் இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும். இப்போ பிஸ்மில்லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, பி ஜாரி இஸ்மு மஜ்ரூர், ஓகே. முன்னாடி அபுத்ததிவு அப்படிங்கிற ஃபேல் நியத் வைக்கப்படுது, போக்கப்பட்டிருக்கு. அந்த அபுத்ததிவு அப்படிங்கிற ஃபேலுக்கு பிஸ்மில்லா அப்படிங்கிறது மஃபூல் தானே. அல்லாஹுவினுடைய பெயரை கொண்டு நான் துவங்குகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அபுத்ததிவு அப்படிங்கிற ஃபேலுக்கு பிஸ்மில்லா, பிஸ்மி அப்படிங்கிறது மஃபூல். இருந்தாலும் இந்த பி ஜாரி இஸ்மி மஜ்ரூர் ரெண்டும் சேர்த்து மஃபூல் கொடுக்கக்கூடாது. ஏன், இது லர்ஃபுல் லகு சொல்லுவாங்க. வலா மஹல்ல லி மஜ்மூஇல் ஜாரி வல் மஜ்ரூரி, ஜார் இன்னும் மஜ்ரூர் இந்த இரண்டினுடைய ஒட்டு மொத்தத்திற்கு மஹல்லு கிடையாது. ரெண்டையும் சேர்த்து மஃபூலாக்க முடியாது, எந்த இடத்துலையும் ஃபாயிலாக்கவும் முடியாது, மஃபூலாக்கவும் முடியாது. அப்போ என்னது, அந்த மஜ்ரூர் இருக்குல்ல அதை மட்டும்தான் மஃபூலாக்கணும். பி இஸ்மி அப்படின்னு இஸ்முன்னு வருது இல்லை, அது மட்டும்தான் அபுத்ததியுடைய மஃபூலுன்னு சொல்லணுமே தவிர இரண்டும் சேர்த்து மஃபூலுன்னு சொல்லக்கூடாது. ஒன்றாவது. ரெண்டாவது, லர்ஃபே இஸ்திக்ராராக இருந்தால் ரெண்டுமே சேர்த்து மஃபூல்னு கொடுக்கலாம். உதாரணமாக மஃபூல் அல்ல எந்த தர்கீபோ அந்த தர்கீபு கொடுக்கலாம். ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெய்தாகிறவன் ஃபித்தாரி. இங்கே ஃபி ஜாரு தார் மஜ்ரூரு ரெண்டும் சேர்த்து ஜெய்து அப்படிங்கிற முபத்ததாக்கு ரெண்டும் சேர்த்து ஹபரு, ஃபீயும் தாரும் சேர்த்து இங்கே ஹபராக வரும். லர்ஃபுல் லகுவில் அப்படி ரெண்டும் சேர்த்து மஹல்லு வராது, தர்கீப் வராது. மஜ்ரூரு மட்டும்தான் தர்கீபுக்குள்ளே வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன செய்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்.